இந்த பிரபஞ்சத்தில் சில இடங்கள் ஒரு போரின் நினைவாக அல்ல, ஒரு தெய்வீக வாக்குறுதியின் சாட்சியாக உருவாகின்றன. அவற்றில் ஒன்று வராக தீர்த்தம். பண்டைய காலம். அசுரன் சிந்துசேனன் தேவர்களின் யாக பலியை திருடி பாதாளத்தின் இருளில் மறைத்த நாள். யாகம் இழந்த தேவர்கள் தங்கள் வலிமையையும் மகிமையையும் மெல்ல மெல்ல இழந்தார்கள். அப்போது ஒரே ஒரு நம்பிக்கை, விஷ்ணு. அஞ்சாதீர்கள் என்று கூறியபடி விஷ்ணு எடுத்தார் வராக அவதாரம். அந்த கர்ஜனை 10 திசைகளையும் கிழித்தது. வேதங்களே அதிர்ந்தன. பிரம்மாவும் முனிவர்களும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ரிக், சாம, யஜுர் வேதங்களின் ஒலியுடன் ஆதி மூலரான வராகர் போற்றப்பட்டார். கருணை பார்வை வீசி தண்ணீரில் இறங்கினார் வராகர். கங்கையின் பாதையில் பாதாளத்தை நோக்கி. அங்கே பெருமிதம் பேசும் சிந்துசேனன், நீ விஷ்ணுதானே, இன்று உனக்கு விடிவு இல்லை என்று கர்ஜித்தான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, இது ஒரு போர் அல்ல, அகந்தையின் முடிவு. உன் பெருமையே உன் அழிவாக மாறும் என்று சொன்ன வராகர் ஒரே அடியில் அசுரன் வீழ்ந்தான். பாதாளமே அமைதியானது. சங்குகள் ஒலித்தன, மலர்கள் பொழிந்தன, தேவர்கள் ஆனந்தத்தில் நின்றனர். யாக பலியை வாயில் சுமந்தபடி வெளியே வந்தார் வராகர். போரின் இரத்தம் கழுவ கங்கையில் இறங்கினார். அந்த இடமே வராக குண்டம். யாகம் அவரது வாயிலிருந்து தோன்றியதால் அந்த நீரே வராக தீர்த்தம். இன்று குருக்ஷேத்திரத்திற்கு அருகில் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நீர் ஒரு உண்மையை சொல்கிறது. பக்தி இருந்தால் பாதாளத்திலிருந்தும் தெய்வம் எழும். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.